ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் 29ஆம் தேதிக்கான ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம மீனாக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்க வந்து மனோஜ், ரோகிணி ரூமில் வந்து படுத்திருக்காங்க. முத்து வந்து டேப்லெட் வாங்க போயிட்டாங்க. இதில் அவங்க மனோஜ், ரோகிணியும் வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே பார்த்தா, அங்கே அவங்க படுத்துருக்கிறத பார்த்து அவங்க அப்படியே டென்ஷன் ஆகி போய் விஜயா கிட்ட பற்றி வச்சுட்டாங்க ரோகிணி. நாங்கள் டயர்டாகி படுக்கலான்னு வந்தால் இவ படுத்து கிடக்குறா அப்படின்னு. உடனே விஜயா நேராக போயிட்டு என்னடி இங்கே வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு திட்டுறாங்க. இல்லை அத்தை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் படுத்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் அப்படி உடம்பு சரியில்லைனா நீ வெளில போய் படுக்க மாட்டியா? மகாராணி ரூமில் தான் வந்து படுத்து தூங்குவியோ? அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு இருக்காங்க. இல்ல அத்த, தெரியாம வந்து படுத்துட்டேன், விடுங்க நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. உனக்கு உடம்பு முடியலன்னா வெளில போய் படு. உனக்கு ஸ்பெஷல் வார்டு மாரி தனி ரூம் தான் வேணுமா? நீ இருந்து வந்ததுக்கெல்லாம் உனக்கெல்லாம் ஜென்ரல் வார்டு தான்டி. நீலாம் ஹால்ல தான்டி போய் தூங்கணும். அப்படிங்கிற மாரி பேசி மீனாவ தர தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க. இத பார்க்குறப்ப நமக்கே விஜயா மேல ரொம்ப கோவமா வருது. டைரக்டர் ஏன் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. எப்ப பாரு மீனாவ திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த விஜயா.